வணக்கம் குழந்தைகளே. நாம் இன்னைக்கு பார்க்க போக கதையின் தலைப்பு என்னன்னா, தும்பியும் ஆமையும். ஒரு காலத்தில் அடர்ந்த பசுமையான காட்டில் தும்பி என்ற சுறுசுறுப்பான முயல் இருந்தது. அது மிகவும் வேகமாக ஓடும். அதை போல யாரும் ஓட முடியாது என்று பெருமை கொண்டது. அந்த காட்டில் ஆமை குஞ்சு என்ற மெதுவாக நகரும் ஆமையும் இருந்தது. தும்பி ஆமையை பார்த்தால் கேலி செய்யும். ஏய் ஆமை குஞ்சு, நீ ஏன் இவ்வளவு மெதுவாக ஊர்ந்து செல்கிறாய்? என் வாழ்க்கையில் உன் ஒரு அடி கூட நான் பார்த்ததில்லை என்று சிரிக்கும். ஒரு நாள் ஆமை கொஞ்சம் கோபத்துடன் சொன்னது, தம்பி, நீ வேகமாக ஓடலாம், ஆனால் உன்னால் என்னுடன் ஒரு பந்தயம் ஓட முடியுமா? இதை கேட்டு தும்பி சத்தமாக சிரித்தது. என்ன பந்தயமா? நீ தோற்று போவாய் என்றாலும் சவாலை ஏற்றுக்கொண்டது. பந்தயம் தொடங்கியது. தும்பி காற்றை போல பறந்து சென்றது. ஆமையோ மெதுவாக உறுதியாக தன் வழியில் நகர்ந்தது. சிறிது தூரம் ஓடிய தும்பிக்கு ஆமை கொஞ்சம் வெகு தூரத்தில் வருவது தெரிந்தது. ஆமை கொஞ்சம் வர இன்னும் அதிக நேரம் ஆகும். அதுவரை நாம் இந்த மரத்தடியில் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து தும்பி ஒரு மரத்தடியில் படுத்து கண் இமைக்கும் நேரத்தில் தூங்கி போனது. ஆனால் ஆமை கொஞ்சம் ஓய்வெடுக்காமல் மெதுவாகவும் விடாமுயற்சியுடனும் நகர்ந்து கொண்டே இருந்தது. அது தூங்கிக் கொண்டிருந்த தும்பியை கடந்து சென்றது. கடைசியில் ஆமை குஞ்சு இலக்கு கோட்டையை அடைந்தது. பந்தயத்தில் வெற்றி பெற்றது. தும்பி விழித்தெழுந்து பார்த்தபோது ஆமை குஞ்சு வெற்றி கோட்டையை கடந்து விட்டது. இதற்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி என்ன? முயற்சிப்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். வேகமாக செல்வது முக்கியமல்ல, விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செயல்படுவதுதான் முக்கியம்.